வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சமீப காலமாக ஒரு திரைப்படம் வெளியாகி ரொம்பவே நஷ்டத்தில் ஈடுபட்டதால் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் ரொம்பவே எனக்கு தற்கொலை முடிவு கூட போயிட்டாருன்னு ஒரு வீடியோ வெளியிட்டு தமிழ் சினிமாவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். இப்போது அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் அவர் எந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறாரு, இதற்காக இந்த மாதிரி வீடியோ வெளியிட்டாருன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். எனக்கு சாவதை தவிர வேறு வழியே கிடையாது. வீடியோ வெளியிட்ட பிரபல தயாரிப்பாளர் திடீரென மாயம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. அவருடைய வீடியோ பார்த்து ரசிகர்கள் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டாங்க. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இயக்குனர் பிரபுதேவ் சாம்ஸ் இயக்கத்தில் உருவான கஜானா மே 9 திரையரங்கில் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றது. இந்த திரைப்படத்தில் இனிகோ பிரபாகர், வேதிகா, யோகி பாபு, சாந்தினி, நான் கடவுள் ராஜேந்திரன், பியான், சென்ராயன் நடித்திருந்தாங்க. இந்த படத்துடைய தயாரிப்பாளரும் இயக்குனருமான பிரபுதேவ் சாம்ஸ் தன்னை பெரிய நிறுவனம் ஒன்று ஏமாற்றி விட்டதாக, சாவதை தவிர வேறு வழி இல்லை என கதறி அழுதபடி வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. தற்போதே அவரை காணவில்லை என அவரது மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறாரு. இந்த புகார் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து இயக்குனர் பிரபுதேவ் சாம்ஸ் வெளியிட்டுள்ள வீடியோவில், கஜானா என்கிற திரைப்படத்தை இயக்கி தயாரித்திருந்தேன். அந்த படம் இந்தி உரிமை ஆட் வாய்ஸ் மீடியா உரிமையாளர் ஆதித்யா பாட்டி வாங்கியிருந்தாங்க. அதன் சவுத் இந்திய உரிமைகளை படம் வெளியாகும் போது வாங்கிக் கொள்வாங்க என ஆசை வார்த்தைகளை கூறினாங்க. இதனால் நான் ஏற்கனவே பிரபல நிறுவனத்திடம் போட்டிருந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டேன். ஆட் வாய்ஸ் மீடியா பாதி பணத்தை மட்டுமே கொடுத்து மீதி பணம் 3/4 கோடியே பணத்தை தரவே இல்லை. என்னை நம்ப வைத்து ஏமாற்றி பெரிய படுகொலையில் என்னை தள்ளிட்டாங்க. என் படத்தை பெரும் தொகைக்கு ஜியோ ஹாட்ஸ்டாருக்கும் விற்றுவிட்டாங்க. இந்த படத்தால் நான் 10 கோடி ரூபாயை இழந்திருக்கிறேன். இந்த விஷயத்தில் எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். என் உடலில் உயிர் இருக்க வேண்டும் என்றால் தயாரிப்பாளர் சங்கம் இந்த விஷயத்தை தலையிட்டு எனக்கு ஒரு நல்ல முடிவை பொறுத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் பலரையுமே அதிர்ச்சியடை செய்த நிலையில் தற்போது அவரை காணவில்லை என மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாக நடிகை இனிகோ பிரபாகரன் கூறியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு தயாரிப்பாளர் சந்திப்பதற்கு அவருடைய அலுவலகத்துக்கு போயிருந்தாங்க. அப்போது மிகவும் சோர்வாக இருந்தாங்க. என்னாச்சு என்று விசாரித்தாங்க. அப்போது பெரிய அளவில் ஏமாற்றிட்டாங்க. படத்தின் இந்த ரைட்ஸை ஜியோ ஹாட்ஸ்டாரிலிருந்து இதை பார்த்து அவர் மிகவும் மனமுடைந்து வேதனையில் இருந்தாங்க. இதை என்னிடம் சொன்னபோது நான் எல்லாம் சரியாகிவிடும், அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டேன். கிளம்பி வீட்டுக்கு வீட்டு வந்துட்டாங்க. அவங்க சாவதை தவிர வேறு வழியில் வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இந்த வீடியோ வெளியிட்ட பிறகு அவங்க எங்கே சென்றாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு கூட தெரியல. அவருடைய தொலைபேசியும் அணைத்து வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அவருடைய மனைவி வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறாங்க என்பது சக நடிகர் இனிகோ பிரபாகரன் கூறியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.